ப்ரோகேஸ்டினேஷன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடடா சார் நம்மளும் அந்த லிஸ்ட்டில் இருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்குமே அது இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அதாவது 1800 தடவை இந்த ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, 400 தடவை இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்க்குறது எதுவுமே இருக்காது, பாயிண்ட்லெஸ் ஆக்சுவலாக. அப்போ அது எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ரியலைஸ் பண்ணுவேன், என்னடா அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் போச்சு, என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, யூஸ்லெஸ்ஸாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சரி ஓகே, எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம நாளைக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் திரும்பவும் பழைய மாதிரி நம்மளுடைய ப்ரோகாஸ்டினேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சிறந்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ இட் டுடே. ஸோ டேரியஸ் ஃபோரக்ஸ் எழுதின இந்த டூ இட் டுடே அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இன்சைட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற போல் சில அட்வைசஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து எழுதியிருக்காரு. ப்ளஸ் இவருமே வந்து ஒரு கிரேட் ப்ரோகாஸ்டினேட்டர் ஒன்ஸ் அப்பான் அ டைம். பட் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.